கேரளாவில் நடைபெற்று வரும் 71வது நேரு கோப்பை படகு போட்டியில் இந்த ஆண்டு புகழ்பெற்ற சுண்டன் வல்லம் உள்பட 75 படகுகள் கலந்து கொள்கின்றன. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். இந்த படகு போட்டியின் சிறப்புகள் என்ன? ஏற்பாடுகள் எவ்வாறாக செய்யப்பட்டிருக்கு? அதாவது ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குட்டநாடு பகுதியைச் சேர்ந்த மக்களுடைய ஒரு திருவிழான்னு சொல்லலாம் இந்த படகு போட்டியை. இந்த படகு போட்டியில் இந்த சுண்டன் வள்ளங்கள் அப்படிங்கிற அந்த படகு, அதாவது நம்ம தமிழில் பாம்பு படகுகள்னு சொல்லுவாங்க. இந்த படகுகள் 21 படகுகள் கலந்து கொள்கிறது. இந்த 21 படகுகள் அதே போல் சிறிய படகுகள் என 75 படகுகள் இந்த ஆண்டு இந்த படகு போட்டியில் கலந்துக்கிறாங்க. நிச்சயமாக இந்த படகு போட்டி நாளைக்கு காலையில் தொடங்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய அளவில் இந்த படகு போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இந்த படகு போட்டி எவ்வாறு நடத்தப்படுகிறது, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத குறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்ககிட்டே கேட்போம். சார், நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக இந்த படகு போட்டி நடக்குது? இது எப்படி இருக்கும்? இந்த கிராம மக்களுடைய ஒரு திருவிழாவாக கொண்டாடுறது எதனால? இது குற்றால மக்களுக்கு தான் மெயின் திருவிழா. அவர் ஊருகார் இருக்குது, அவர் தான் மெயின், அவரை கொண்டாடுறது தான் இதுதான் மெயின். ஆனால் இப்போ அது வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டா, அதனால் ஃபுல்லாக இருக்குங்க, ஃபுல் ஆள்கார் இருக்குது. அவ்வளோ இந்த மக்கள் இது எதுக்காக முதல்ல ஆரம்பித்தாங்க? இது எனக்கு கரெக்டாக தெரியாது, ஆனால் நிறைய வருஷம் ஆகிட்டா. அதில் மக்கள் எல்லாம் நல்ல உயிராக இருக்குது, நல்ல சூப்பராக இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி அந்த போட்டில் வருது, அதுதான் மெயின். அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட படகு வீரர்கள், அதாவது படகை ஓட்டக்கூடிய வீரர்கள் இந்த படகு இயக்கத்தில் கலந்துக்குவாங்க. நிச்சயமாக இது இந்த படகு போட்டிங்கிறது இந்த மக்களுடைய ஒரு ஆவேசமான போட்டியாக கொண்டாடப்படுகிறது. இது எப்படிங்க சார், இந்த படகு போட்டிங்கிறது இந்த பகுதியில் எப்படி கொண்டாடப்படுது? Sir, this is a Nehru Trophy boat race, 71st Nehru Trophy boat race. And every year we used to conduct on the second Saturday of every August. And this time it has been postponed to 30th August. And this is the 71st. And BSNL is providing the fiber to the home connectivity or the high-speed internet facility to all these channels, as well as the finishing point and starting point. We are providing the connectivity for the smooth conduct of this Nehru Trophy boat race. அதாவது அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாகத்தான் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது இந்த படகு போட்டியை கண்டு களிப்பதற்காக ரசிகர்கள் ஆயிரக்கணக்கில் வருவார்கள் என்ற காரணத்தினால காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அதே போல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலையும் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த படகு போட்டியை கண்டு களிப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த படகு போட்டியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த கேரள மக்களுக்கு, அதாவது இந்த ஆலப்புழா மாவட்டம் மற்றும் குட்டநாடு பகுதியைச் சேர்ந்த மக்களுடைய ஒரு திருவிழாவாக இருந்தாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து இதற்கான பார்வையாளர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் இந்த படகு போட்டியை கண்டு ரசிப்பதற்கு ஏற்ற வகையில் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை இந்த மாவட்டத்தின் நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். கள விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.